யோவான் 6. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். பிலிப்பு, அந்திரேயா, சிறுவன், மக்கள் 5 பார்ட்டிஸ். பேசுறது முதல் 3 பேர் மட்டும்தான். இப்போ ஒரு நீங்க இப்போ அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போங்க. எந்த நிலைமைக்கு? திபேரியா கடல் ஓரமாக அக்கறையில, கலிலேயாவிலிருந்து அக்கறை, அதாவது ஆல்மோஸ்ட் புறஜாதியாரின் நாடு. ஆல்மோஸ்ட் புறஜாதியார் இல்ல, ஆனா புறஜாதியாரின் நாடுன்னா கதரையினருடைய நாடு அங்கதான் இருந்தது. அந்த இடத்துக்கு போங்க. அவங்கள 5000 பேர் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 25,000 பேர். சிறுவர்கள் இருந்தார்கள்ன்றதுக்கான அத்தாட்சி சிறுவன் தான் வச்சிருக்கான். இயேசு பிலிப்பின் இடத்தில் என்ன சொல்றாரு? சாப்பிடுறது என்ன பண்ணலாம்? இயேசு அன்றிருந்த இயேசு இன்னும் மாறாதவராக இருக்கிறார். வகுப்பையில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். அன்றிருந்த இயேசு இன்னைக்கு மாறாதவராக, நேற்று மாறாதவர் இயேசு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். அவருக்கு தான் செய்ய போவது என்ன என்று தெரியும். ஆனாலும் உங்ககிட்ட வந்து கேட்பார். ஏன் கேட்கிறார்? ஏன் கேட்கிறார்? சிம்பிள் எக்ஸாம்பிள். ரிச்சர்ட மாமா ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு. ஸ்கூல்ல எல்லாம் ட்ராப் திரும்பி வர போது என்னென்ன வாங்கிட்டு வந்தா ரிச்சி, சொல்லுடா ரிச்சி அப்படிங்கிறாரு. பால் வாங்கிட்டு வரணும், தயிர் வாங்கிட்டு வரணும், பிச்சி வாங்கிட்டு வரணும், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரணும், பூஸ்ட் வாங்கிட்டு வரணும், ஜேசிபி வாங்கிட்டு வரணும், ரிமோட் கார் வாங்கிட்டு வரணும். ஆனா மாமாவுக்கு தெரியும் என்ன வாங்க போறோம்ன்றது. ஏன் கேட்கிறாரு மாமா? அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் பேசி கேட்க ஆசை. இதேதான் இயேசுக்குங்க. நீங்க அவரோட பேசி அந்த உரையாடல் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். He loves to be in conversation with you, not just in a silent relationship. He loves to be in relationship with you. அந்த ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை நாம ஏன் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்வுல? அது அவருக்கு அன்றாட வாழ்வு. 3 நாள் பிரசங்கம் பண்றாரு, அன்றாட வாழ்வு அது அவருக்கு. அவருக்கு மினிஸ்ட்ரிக்கு வந்தோன்னு அன்றாட வாழ்வு. இந்த 12 அன்றாட வாழ்வு அவர் பின்னாடி போறது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் அப்படின்னு பாடும்போது, அவர் ஊமையல்ல என்னோட பேசும், நானும் பேசுவேன் தானே. அவர் ஊமை அல்ல, என்னோட பேசுபவர், நானும் பேசுவேன் அவரோட. என்ன அவர் கேட்பாரு? என்ன பண்ணலாம்?
இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருக்கோமா? நம்ம let us ask ourselves, are we in this relationship? Jesus, your father, your friend, your elder brother, your savior, your lord. இந்த 5 விஷயத்துல இயேசு உங்களுக்கு என்னவா இருக்காரு? நான் 5 மட்டும் நான் மினிமம் சொல்றேன். நான் வந்து வண்டர்ஃபுல் சொல்லல, கவுன்சிலர் சொல்லல, மைட்டி காட் சொல்லல, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சொல்லல, அதெல்லாம் சொல்லல. உங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஐட்டம் சொல்றேன். ஆண்டவர் அப்படின்றீங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு எஜமானதா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்படிஞ்சு செய்யணும். நீங்க அண்ணனா இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார், உங்களை ஒரு வழி நடத்துகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மூப்பராக இருக்கிறார். அப்பாவா இருக்கிறாரா? அப்பாவா இருக்கிற போது இந்த டாப் நடக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் நடக்கும். என்னவாக இருக்கிறார் இயேசு? தான் செய்ய போவது என்ன என்று அறிந்தும் செய்கிறார். எப்படி ரிச்சி வந்து எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும், பூஸ்ட் வேணும், வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சவன் சொல்லுவான். நம்ம அதை செய்யறோமா? கர்த்தர் நம்ம கேள்வி கேட்கிறார். நம்ம கேள்வி கேட்கலன்னா நம்ம ஒரு எஜமானர் வேலையாள் நிலைமையில இருக்கிறோமா, இல்ல ஒரு அண்ணன் தம்பி நிலைமையில இருக்கிறோமா, இல்ல ஒரு அப்பா பிள்ளை நிலைமையில இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நீங்க முட்டி போடுற போது பசுத்தமுள்ள பிதாவே அப்படின்னு கூப்பிடுறீங்களா, இல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே முதல்ல சொல்லுங்க. பிக் டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் பிக் டிஃபரன்ஸ் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல முட்டி போடுற போது நீங்க என்னன்னு ஆரம்பிக்கிறீங்க. நம்ம முழங்கால் பண்ணிடும் போது உதட்டளவுல பேசுறவங்க ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே சொல்றது. காலத்தில் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்களை ஒரு காலம் அறியேன், என்னை விட்டு அகன்றவர்கள் அக்கிரம செய்கைக்காரரே அப்படிம்பாரு. What is the relationship between you and your Lord? This is the first question which you need to ask, and you need to evaluate the relationship what you have. Evaluate பண்ணுங்க. இதுல எல்லா ரிலேஷன்ஷிப் நான் சொல்ற 5 ரிலேஷன்ஷிப் பாருங்க. அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல வர்ற அந்த பெயர்கள்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற பெயர்கள் இவைகள்லாம் வரும். This relationship the Lord loves. இந்த क्वेश्चन மார்க்க போடுங்க. உங்களுடைய இயேசுவோட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? சரி, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நிலைமையில மாறுபாடாகவும் இருக்கும், மாறுபடும். இல்ல ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. ஸ்நேகிதன் ஏன் சொல்றாருன்னா, ஸ்நேகிதன் தன் ஸ்நேகிதனுக்கு எதையும் மறைக்க மாட்டான் அப்படின்றாரு. அப்ப நான் ஸ்நேகிதன் சொல்றேன்னா அதற்கு ஏற்ற ரிலேட்டட் ஊழியம் எனக்குள்ள அப்படி புரியும். So the first question which you need to ask is, what is the relationship, predominant relationship? நம்ம அவருக்கு வேலையாளா இருக்குமா? ஆமா இருக்கும். எப்ப அவர் சொல்லி நீ செய்ய அப்படின்றாரோ அப்ப செய்யறோமா, கீழ் பண்ணி அப்ப வேலையாளா இருக்கும், தப்பே கிடையாது. அப்போ ஆண்டவரே அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது. அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற, ஆண்டவரே ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற, நண்பன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற, குருன்ற ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் வேற. ஒவ்வொரு வகையான ஆசீர்வாதங்கள் வருது. எல்லாமே நமக்கு தேவைதான் அந்த எல்லா ரிலேஷன்ஷிப். ஆனா அதுல predominant ரிலேஷன்ஷிப் என்ன? இங்க இயேசு நித்திய பிதாவாக வர்றார். என்னதான் சொல்றான்னு பார்ப்போம். கொஞ்சம் 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 போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு சம்பளம் ஆகும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு பிலிப் சொல்றான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட 200 பணத்துக்கு மேல ஆகும். இது அவருடைய அவிசுவாசத்தை குறிக்கிறதா? இல்லவே இல்லை. அவர் சொன்னது உண்மை, அவிசுவாசமா பேசாத அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபேக்ட், உள்ளதை உள்ளபடி சொல்லி இயேசுவே சொல்றாரு. பி ஃபேக்சுவல். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, அதுக்கு மிச்சது தீமை நான் உண்டாயிருக்கிறோம் இயேசு சொல்றாரு. இட்ஸ் a fact. அதுக்காக அவனை எங்கேயாவது கடித்து கொண்டாரு, அவிசுவாசமா யாருன்னு கடித்து கொண்டாரு. இயேசு இருக்குது முன்னாடி இல்லவே இல்லை. அப்ப முந்திரி கொட்டையோட தம்பி வர வந்துட்டு, ஆண்டவரே இங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு நான் பார்த்தேன், 5 அப்பம் 2 மீன் இருக்குது ஆண்டவரே, நீங்க அந்த ஆந்திர நிலைமைக்கு போங்க, இப்போ அவங்களோட ஆந்திரேய புக்ஸ்ல போங்க, 20,000 பேர் இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படி தெரிஞ்சு 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்றது? என்ன போர்டு எழுதிட்டு இருந்தான் சின்ன பையன், என்னிடம் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது, போர்டு எழுதி விட்டுருக்கான். நான் இல்ல, அதே பக்கத்துல நின்றுக்கலாம், இல்ல தேடி போயிருக்கலாம்.
இவன் தேடி போயிருக்கலாம். அந்திரேயா could understand இவர் ஏதோ செய்ய போறாரு. நம்ம கையில ஒரு வருஷத்துக்கான காசுலாம் இல்லை, ஒரு பணம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு கூலி, ஒரு வருஷத்து அக்ரிகல்ச்சரல் லேபர் காஸ்ட் 200 பணம். அவங்க நோட்டை விட்டுருப்பான். இவன் பசிச்சிருக்க அவனுக்கு. பேசிக்கலி பிலிப்பும் அந்திரேயாவும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த பிலிப்பு ரிச்சி மாதிரி, ஒரு சிறு சிறு குழந்தை மாதிரி பிலிப்பு. எனக்கு இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று. இந்த பிலிப்பு எந்த பிலிப்பு? அப்போஸ்தலன் ஆகிய பிலிப்பு. இது இந்த பிலிப்பையும் சுவிசேஷகன் ஆகிய பிலிப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சுவிசேஷகன் ஆகிய பிலிப்பு வேற. பிலிப்புன்றது நம்ம ஊர்ல எப்படி ராஜா ராணி அப்படின்றது மிக மிக காமனான பேரோ, அதே போல பிலிப்புன்றது கிரேக்கர்களுக்குள்ளே, யூதர்கள் கிரேக்க மொழி பேசின யூதர்களுக்குள்ளே மிக மிக ஒரு காமன் பெயர். பிலிப் என்றால் குதிரைகளை நேசிப்பவன் என்று பொருள் கிரேக்கத்தில். பிலியோ இப்போ, இப்போனா குதிரை. பிலியோ, பிலியோனா நமக்கு என்ன தெரியும்? அகாபே, பிலியோஸ், ஹீரோஸ், ஸ்டோர்கே. பிலியோனா பாசம். அகாபேனா எதையுமே எதிர்பார்க்காது. பிலியோனா பாசம். ஹீரோஸ் தான் காமம். ஸ்டோர்கேனா கழிவு இருக்கும். உடனே நீங்க சுவிசேஷனால இந்த பிலிப்பு தான் பாருங்க அந்த கந்தாகியோட மந்திரிக்கு சொன்னான். அந்த கந்தாகி மந்திரி அவன் வேற, இவன் வேற. அவன் சுவிசேஷன் ஆகிய பிலிப்பு, இவன் அப்போஸ்தலன் ஆகிய பிலிப்பு. அப்போஸ்தலன் ஆகிய பிலிப்பு ஆஃப்டர் த காஸ்பல்ஸ் அவனுடைய இதெல்லாம் எதுவுமே தெரியாது. வேதப்படி தெரியாது, வரலாற்றின்படி நிறைய இருக்கு, நிறைய சான்றுகள் இருக்கு. வரலாற்று நம்ம நிறைய பேச மாட்டோம். இந்த பிலிப்பு சின்ன குழந்தை மாதிரி. அதே அந்திரேயா இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அந்த பையன்கிட்ட பார்த்தோமே, ஒரு கூடையில இருந்துச்சு, ஒரு ஜப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கிறான், அதுல ஏதோ இருந்துக்கிற மீன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, உடனே நடக்கல. பேசிட்டு இருக்கிறோம். அவன் போய் விசாரிச்சிருப்பான், உங்களுக்கு அப்பா இருந்துச்சு அப்படின்னு. வார்கோதுமை அப்பங்கள் அப்படின்னு வருது. ஏன் வார்கோதுமை அப்பங்கள் ஸ்பெசிஃபைடு இதுல மட்டும் வருது? இந்த சுவிசேஷத்துல மட்டும் வருது வார்கோதுமை அப்பங்கள். பார்லி பிரெட், கோதுமைன்றது விலை உயர்ந்தது. வார்கோதுமை அப்பம் வச்சிருக்கான்னா இட்ஸ் நம்ம புவர் ஃபேமிலின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம சிறுவனுக்கு வரும். அந்திரேயாவுக்கு இவர் ஏதோ செய்ய போறாருன்னு தெரியுது. ஏதோ 3 பேர் இங்கதான் இருக்காங்க. யாருக்கு? யாரு? பிலிப்பும் இங்கதான் இருக்கிறான், அந்திரேயாவும் இங்கதான் இருக்கிறான், இந்த சிறுவனும் இங்கதான் இருக்கிறான். இந்த சிறுவன் 5 அப்பம் 2 மீன். எனக்கு நாதி அவன் எடுத்துட்டு வந்ததுல பாக்கியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பாக்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுல போய் வைக்கிறீங்க, 3 நாள் கழிச்சு எவ்வளவு பாக்கி இருக்கும்? இல்ல பாக்கி இருக்கும், பாக்கி இருக்கும். ஒரு 20 சாக்லேட் வாங்கி போனீங்கன்னா 4 சாக்லேட் பாக்கி இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டு மீதி வச்சிருப்பாங்கல்ல. என்ன எதுக்காக வச்சிருப்பாங்க? மத்தியானம் சாப்பிடறதுக்காக, நைட்டு சாப்பிடறதுக்காக வச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு குடும்பம் வந்திருக்காங்கம்மா, இந்த 5000 பேருக்கு மனம் கொடுப்பாங்களா அந்த பிள்ளைங்க? நாதி அப்படின்னாங்க. என்னது நீ இன்னொரு பாக்ஸ் வாங்கி வந்து வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. நம்ம அப்படி செய்யணுமா நம்ம வாழ்க்கையில? ஆமா செய்யறோம். எப்படி செய்யறோம்? இந்த ஆசீர்வாதம் என்னோடது, நான் அந்த ஆசீர்வாதத்தை பங்கு போட மாட்டேன். இது எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் எதை கொடுக்கணும்? கேட்டுப்போமா வாழ்க்கையில? நிச்சயமா கேட்டுப்போம். கேட்காம கிறிஸ்தவங்க இருக்கவே முடியாது. கேட்காம இருந்தீங்க அப்படின்னா பவித்திர பூஜை. This is mine. Why should I? பாருங்க, பிலிப்பு, அந்திரேயா, சிறுவன் 3 பேர் நமக்கு இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க 3 பேர்? ஏன்னா நம்முடைய குணாதிசயங்களை மக்களும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு இயேசுவை ராஜாவாக்கணும். நல்லா சாப்பாடு கிடைக்குது, கிறிஸ்தவத்துக்கு வந்தா ஆசீர்வாதம் கிடைக்குது, கிறிஸ்தவத்துக்கு வந்தா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குது, கிறிஸ்தவங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கிறிஸ்தவத்துக்கு வர்றாங்க இந்த மக்கள்லாம். நல்லா சாப்பிட்டு இவர் தான் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு அடுத்து மேல படிங்க. அர்த்தம் தான் வருது.
முடிஞ்சு போச்சு. 5 2 மீன் முடிஞ்சு போச்சு. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இதுல இவர் தான் வருகிறவராக தீர்க்கதரிசி. இது எங்க இருக்குங்க? இவர் தான் வருகிறவராகிய தீர்க்கதரிசின்னு மக்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வருகிறவராகிய தீர்க்கதரிசி அப்படின்றது உபாகமத்துல வரும். மோசே சொல்லுவான், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு ஏற்படுத்துவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நமக்கு கிடைச்ச ஒரு சில ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை ராஜாவாக நாம் நினைக்கிறோமா? 4 கேள்வி, 5 மீன்ல 4 கேள்வி. ஓகேவா? அதுக்கு அடுத்த வசனத்துல 5வது கேள்வி. கர்த்தருக்கு பிடிக்கிறது இல்ல, அவர் விலகி அடுத்த வசனம் பண்ணீங்க. ஆசீர்வாதத்துக்காக அவரை இது பண்ணோம் அப்படின்னு கொண்டாடணும். பிடிக்கிறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் தங்களை ராஜா, இவர்கள் நம்ம என்னை ராஜாவாக்க முடியும் ஓடி போடுறாரு. இந்த அதிகாரத்துல அதுக்கு அப்புறமா வர்றதெல்லாம் ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் என்னை புசியாதவனும் என்னிடத்தில் பானம் பண்ணாதவனும் என்னிடத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிற முழுக்க படிச்சு முடிச்சிருங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்து ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இது எந்த மாதிரியான விஷயத்துல ஜெப ஆலயத்துல இருந்து பேசுறாரு? கப்பர்நகூமில் இருந்து ஜெப ஆலயத்துல இருந்து பேசுறாரு. யூதர்களுக்கு ஒரு மனிதன் மரித்தான் என்றால் அவனை தொட்டா தீட்டு. இவர் என்ன சொல்றாரு? என் மாம்சத்தை புசிந்து. Situation where Jesus was. He was inside a synagogue. Synagogue என்று சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே. ஒன்று கூடி ஜெபிக்கும் இடம். அந்த ஜெபிக்கும் இடத்துல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ரத்தத்துல உயிர் இருக்கு, அதனால ரத்தத்தை புசிக்காத. ஆனா இயேசு ரத்தத்தை புசி அப்படிங்கிற, ரத்தத்தை பானம் செய்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவர் பேசுகிறார். அப்போ மாம்சம் என்பது என்ன, ரத்தம் என்பது என்ன நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அவர் எதை சாப்பிட சொல்றாரு, எதை நம்ம குடிக்க சொல்றாரு அப்ப தெரியணும். மாம்சம் என்னுடைய வீட்டுல சொல்றது எல்லாமே மாம்சம் ரத்தம், மாம்சம் ரத்தம், மாம்சம் ரத்தம் சொல்றாரு. ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறாரு. அவருடைய மாம்சம்னா என்ன, அவருடைய ரத்தம்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாதான் அந்த டெப்த் தெரியும். அப்போ அவருடைய மாம்சம் ரத்தம் தான் என்னன்னு நமக்கு தெரியணும். வார்த்தை மாம்சமாகி நம்முடைய சஞ்சரித்தார். தேவனுடைய வார்த்தை
மாம்சமாச்சு. இப்போ மாம்சம்னா என்ன, மாம்சத்தை புசினா என்ன? இந்த பிரெட் நினைவு கூறுதலுக்காக தான் பண்றவை தவிர இது கிடையாது. தேவ வார்த்தையை நீங்க புசிக்கிறீங்களா? நினைவு கூறுதலுக்காக அவருடைய மாம்சம் நம்ம புசிக்கிறோம், அவருடைய ரத்தம் என்று அறிக்கை செய்து ஒரு இதை புசிக்கிறோம். தேவ வார்த்தையை நீங்க புசிக்கிறீங்களா? இது நினைவு கூறுதல் மட்டும்தான். வெறும் ரிமெம்பரன்ஸ் மட்டும்தான். என்னை நினைவு கூறும்படியாக, என் மரணத்தை நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்பத்தை விட்டு கொடுத்துட்டு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்த படி முதல்ல அப்பத்தை விட்டு கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பானத்தை கொடுத்து இதோட ரத்தமா இருக்குது. ரத்தம்னா என்ன? மாம்சம் தேவ வார்த்தை. ரத்தம்னா என்ன? ரத்தம்னா செத்து போனவங்க ஆத்மா உயிரா இருக்குன்னு அதான் ரத்தம். நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்க 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 ஜீவன் வருது இல்ல, அதுதான் அர்த்தம். உங்களுடைய ஆத்மா முழிக்கிறது இல்ல, செத்து போன ஆத்மா புதுப்பிக்கிறது இல்ல, அதுதான் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவ மாட்டீங்களா, அதுதான் அர்த்தம். அவர் சொன்ன அந்த அந்த யோவான் 6 அவர் சொன்ன அந்த ரியல் அப்படியே ஃபேக்சுவலா எடுத்துட்டோம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. அவர் நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் ஒரு மனித பிரேதத்தை தொட்டா தீட்டு, ரத்தத்தை பானம் பண்ணக்கூடாது. எந்த ரத்தத்தை? விலங்குகளின் ரத்தத்தையே, சுத்த மிருகங்களின் விலங்குகளின் ரத்தத்தையே பானம் பண்ணக்கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. அவங்க ஃபேக்சுவலா எடுத்து பின்வாங்கி போனாங்க. அப்போ கம்யூனியன் நம்ம எடுத்துக்கிட்டு அத நம்ம அதோடைய ஆழ் தத்துவத்தை நம்ம அறியாமல் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய ஆத்மா புதுப்பிக்கிறதுனால புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரத்தம் என்று தெரியாம கம்யூனியன் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. இதை உணர்ந்துக்கங்க. இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் கம்யூனியன் நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புசியாதிருந்தீர்கள். ஆனால் தினம் அந்த ஒரு வர்ஸ், ஏன் ஒரு ஹாஃப் ஆஃப் வர்ஸ் நீங்க அசைப்போடல அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருக்கிறதுக்கு மறைபொருளை வைக்கிறது தேவனுக்கு மகிமை. அந்த மறைபொருள்களை ஆராய்ச்சி செய்வது ராஜாக்களுக்கு. நீங்களா ராஜாக்களாக இருக்கணும் அப்படின்னா மறைபொருள் ஆராய்ச்சி செய்யும். நினைவு கூறுதல், மாம்சத்தை புசிங்க. முதல்ல தேவனுடைய வார்த்தைய அனுதினமும் புசித்து மகிமையின் மேல் மகிமை அடைங்க. இப்ப நினைவு கூறுதலுக்காக இந்த நற்கருணையை நம்ம எடுக்கிறோம். இயேசுவே, சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்தீர். சிலுவையில் மரிக்கும் முன்பாக இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று அப்பத்தை விட்டுக் கொடுத்தீர். அந்தபடியே நீர் இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று பாத்திரத்தை விட்டு சொன்னேன். உங்களுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நற்கருணையை என்று நாங்கள் ஆசரிக்கிறோம். அப்பா, இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக, இந்த அப்பத்துக்காக, இந்த கொஞ்ச கால உலகத்திற்காக உண்மை நாங்கள் ராஜாவாக ஏற்படுத்தாமல் எங்களுடைய ஆத்ம மீட்பின் ராஜாவாக, எங்களுடைய ராஜாதி ராஜாவாக, வரப்போகும் ராஜாதி ராஜாவாக நாங்கள் நம்மை பார்க்கும்படியான அந்த கிருபையை கொடுத்தால் ஒருமித்து நாம் உண்போம். உங்களுக்காக சிலுவையை மறித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், 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 எனக்காக சிலுவையை மறித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். ஒருமித்து நாம் சாப்பிடுவோம். ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம்.
ஜீவனித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜீவனித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த அருமையான இரவு வேளையில உம்மை நினைவு கூறும்படியாக உம்முடைய குமாரனுடைய அந்த பெரிய ஈகையை சிலுவையில் அவர் செய்த அந்த ஈகையை நினைவு கூறும்படியாக இதோ நாங்கள் இதை புசித்திருக்கிறோம். அப்பா, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள்ளே உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் என்றென்றும் எங்களோட கூட எங்களை வழிநடத்தும். அப்பா, எங்களுக்குள் இருக்கும் பிலிப்பு, எங்களுக்குள் இருக்கும் அந்திரேயா, எங்களுக்குள் இருக்கும் அந்த சிறுவன், எங்களுக்குள் இருக்கும் அந்த மக்கள், இவர்கள் எல்லாம் உமக்கு வெளியரங்கமாக இருக்கிறார்கள். அப்பா, நாங்கள் சில நேரத்தில் பிலிப்புவாக, சில நேரத்தில் அந்திரேயாக, சில நேரத்தில் கொடையாக கொடுக்கும் அந்த சிறுவனாக, சில நேரத்தில் இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக இயங்கும் மக்களாக இருக்கிறோம். தகவனே, அப்பா, இதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஜீசஸ் இஸ் தி பெஸ்ட். சோ லெட் ஜீசஸ் கம் அவுட் ஆஃப் us. லெட் us நாங்க இயேசுவை பிரதிபலிக்கும்படியாக இதோ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொண்டு இயேசுவை நாங்கள் முழுமையாக பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. பரலோகத்தில் சாட்சியிடும் பிதா, வார்த்தை, ஆவி இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வேதங்களுக்கு போதிக்கிறது. மூன்றில் ஒன்றோனாக இருக்கும் அந்த பரம தகப்பன் நித்திய பிதா அவருடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த நற்கருணை ஆசரித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இனிவரும் நாட்களிலும் நாங்கள் இந்த நற்கருணையை பெற தகுதியுள்ளவர்களாக நிற்கும்படியாக கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்துகிறாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென்.